ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வாட்வேரியபிள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து எப்படி ஐடி ஃபைலிங் வந்து நம்மளே செல்ஃபாக பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, கூகுளில் போயிட்டு ஐடிஆர் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் போனீங்கன்னா ஐடிஆர் ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வரும். ஸோ இதில் வந்து நம்ம லாகின் பண்ணிவிட்டு உங்கள் யூசர் நேம் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் இல்லாதவங்க வந்து சைன்அப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட பேன் கார்டு நம்பரு, ஃபோன் நம்பர், ஆதார் கார்டு நம்பர், இந்த டீட்டெயிலாம் கேட்கும். பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டேஷ்போர்டு வந்துடும். நமக்கு டேஷ்போர்டு உள்ள வந்தீங்கன்னா இஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இஃபைலுக்கு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 3 லைன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மெனு வரும். ஸோ இதில் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் இஃபைல். இந்த இஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்னு இருக்கும். அந்த ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த பேஜுக்கு வரும். இதில் வந்து நம்ம இப்போ செலக்ட் அசஸ்மெண்ட் இயர், எந்த அசஸ்மெண்ட் இயருக்கு நீங்கள் ஃபைல் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணோம். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 25 to 26 எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், நம்ம எது பண்ணணும் அப்படின்ட்டு, 24 25 ஸோ நம்ம கரண்ட் இயருக்கு தான் எப்பயுமே பண்ணணும். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் செலக்ட் மோட் ஆஃப் ஃபைலிங் கேட்குது. அதில் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டும் இருக்கும். ஆஃப்லைன்னா நம்ம ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம திருப்பி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நம்ம ஆன்லைன் மோடே நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் கொடுத்துட்றேன். கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ பேக் இருக்கும். பேக்னா மறுபடியும் நீங்கள் இப்போ முன்னாடி பேஜுக்கு போய்டும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். கண்டினியூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். இதில் வந்து நம்ம எந்த இதை நம்ம பண்ண போகிறோம், ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறோமா இல்லை ஏற்கனவே நம்ம டிராஃப்டாக சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அதை பண்ண போகிறோமான்னு கேட்குது. ஸோ நான் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ண போகிறேன், அதனால் ஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ப்ளீஸ் செலக்ட் த ஸ்டேட்டஸ் அப்ளிகபிள் டு யூ டு ப்ரொசீட் ஃபர்தர். அடுத்தது நம்ம வந்து இண்டிவிஜுவல் பண்ண போகிறோமா, ஹெச்யூஎஃப்னால் நம்ம ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம் இல்லை வேறு மூலியமாக நம்மளுக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருது அப்படின்னா அந்த இதுக்கு வந்து ஹெச்யூஎஃப் செலக்ட் பண்ணோம். அப்புறம் இல்லை அதர்ஸ் நம்ம வந்து இண்டிவிஜுவலே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எந்த கேட்டகரின்னு செலக்ட் பண்ணோம், 1 or 2 or 3 அப்படின்றது. ஸோ இப்போ 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் இண்டிவிஜுவல் பீயிங் ரெசிடென்ட் அதர் தென் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் ஹேவிங் டோட்டல் இன்கம் ஆஃப் 50 lakhs வரைக்கும் பண்ணிக்கலாம். ஹேவிங் இன்கம் ஃப்ரம் சேலரியிலேருந்து இல்லை ஏதாவது ப்ராப்பர்ட்டியிலேருந்து வருது அப்படின்னா இந்த ஐடிஆர் 1 நம்ம செலக்ட் பண்ணோம். ஐடிஆர் 2 பார்த்தீங்கன்னா ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் அச்சீவ்ஸ் நாட் ஹேவிங் இன்கம் ஃப்ரம் ப்ராஃபிட் ஆர் கெயின் ஆர் பிஸ்னஸ், இல்லை பிஸ்னஸ்லேருந்து வருது, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எதுவும் ப்ராஃபிட் வரல, இப்போதைக்கு லாஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னா அவங்க ஐடிஆர் 2. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஆர் 3 ஃபார் இண்டிவிஜுவல் அச்சீவ் ஹேவிங் ஏதாவது பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட் வருது அப்படின்னா அவங்களுக்கு இண்டிவிஜுவல், அவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ்லேருந்து வர அமௌண்ட்டுக்கு ஐடி பே பண்ணுறதுக்கு இது ஐடிஆர் 3. அண்ட் ஐடிஆர் 4 பார்த்தீங்கன்னா ஃபார் இண்டிவிஜுவல் அச்சீவ் இவங்க ஏதாவது பல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களோட இன்கம் சோர்ஸ் வந்து வேறு இதுலேருந்து வரும், அசட்லேருந்து வருது. ஸோ இந்த மாதிரியான இதுக்கெலாம் ஐடிஆர் 4. ஸோ நம்ம இப்போ வந்து எந்த கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி தான். ஸோ நம்ம சேலரிட் இன்கம், மந்த்லி இன்கம் அப்படின்னு வரும்போது இந்த கேட்டகரியில் வந்துடும். நம்ம வந்து ப்ரொசீட் வித் ஐடிஆர் 1 கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும், நம்ம செலக்ட் பண்ணது ஓகே கொடுத்துட்றேன். ஸோ வேலிடேட் யுவர் ரிட்டர்ன் பிரேக்கப் ஃப்ரீஃபில்டுன்னு கேட்குது ஃபஸ்ட்டு ஒன்று. அப்புறம் கன்ஃபார்ம் யுவர் ரிட்டர்ன் சம்மரி, நெக்ஸ்ட்டு வெரிஃபை அண்ட் சப்மிட். ஸோ இந்த 3 ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பண்ணணும். இந்த 3 ப்ராசஸ் பண்ணோன்னா ஐடியை வந்து நம்ம ஃபைல் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கொடுக்குறேன். நான் வந்து இந்த டேக்ஸபிள் இன்கம் இஸ் மோர் தென் த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் அதை கொடுத்துக்கிறேன். கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ அது திருப்பி நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், ஓகே கொடுக்குறேன். கொடுத்தோன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இது பண்ணி வச்சிருந்த டீட்டெயில்ஸ் என்னோட இதை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வரும். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா என்னோட அந்த இன்கம் மிக்ஸோ இது எல்லாமே இதில் காட்டும். நான் இதை கிளிக் பண்ணி இதில் இருக்கிறதுல வந்து கரெக்டாக அப்படின்றத நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா என்ன ஏதுன்ட்டு. இல்லை நான் ஆதார் கொடுத்துக்கிறேன், 139 பண்ணுறேன். ஸோ இந்த ரெஜிமி ஓல்டு ரெஜிமி அண்ட் நியூ டேக்ஸ் ரெஜிமியில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பெஸ்ட்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓல்டு ரெஜிமியை செலக்ட் பண்ணுறேன், ஏன்னா நான் என்னோடய கம்பெனி ஆஃபீஸில் வந்து இதுதான் கொடுத்தேன். ஸோ ஓல்டு ரெஜிமி செலக்ட் பண்ணிட்டு நான் அப்படி கீழே வரேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பேங்க் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களோட பேங்க்கை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ஏன் இது ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு எதாவது டிடிஎஸில் ரீஃபண்ட் இருந்ததுன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் அது வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இது நாமினேட்டட் ஃபார் ரீஃபண்ட் அப்படின்ற அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு வரும். நீங்கள் மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருந்தாலும் ஒன்ஸ் இது வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அவங்க வெரிஃபை பண்ணணும். ஸோ வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ரீஃபண்டை வந்து ப்ராசஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ நான் எந்த பேங்க்குன்றதை நான் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு
உங்களுக்கு புது பேங்க் வேணும்னா நீங்கள் இதில் ஆட் அனதர் பேங்க் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து இதில் போய்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயிலெலாம் கொடுத்து பேங்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு ரீஃபண்ட் வரணும் அப்படின்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கன்ஃபார்ம் அப்படின்றதுக்கு கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்கு வந்து நம்ம பண்ணணும். இல்லை அதுக்கப்புறம் இதில் நீங்கள் உங்களுக்கு முன்னாடியே என்னென்னன்றதை காமிச்சிடும் உங்களோட டீட்டெயிலு. ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம் எவ்வளோ அந்த இதெல்லாம் காமிச்சிடும். ஸோ இதுக்கு நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நீங்கள் செக் பண்ணோன்னா இதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஒன்ஸ். ஸோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கன்ஃபார்ம் கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் டிடக்ஷனு. ஸோ இது ரெண்டுமே பர்சனல் இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. டோட்டல் கிராஸ் டோட்டல் இன்கம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் டிடக்ஷனு இது உள்ளே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இதில் வந்து கான்ட்ரிபியூஷன் டு பென்ஷன் ஸ்கீம் எதாவது பண்ணுறீங்கன்னா அந்த இது கொடுக்கலாம். கான்ட்ரிபியூஷன் டு அக்னிபத் ஸ்கீம் கொடுக்குறீங்கன்னா அது கொடுக்கலாம். எனி அதர் டிடக்ஷன் கொடுக்குறீங்க, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அது அந்த டீட்டெயில் இங்கே கொடுக்கலாம். ஸோ டோட்டல் டிடக்ஷன் காட்டிடும். கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் டிக் வந்துடும். அப்புறம் டேக்ஸ் பெய்டு, இது வரைக்கும் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கீங்க, அதாவது உங்கள் சேலரிலேருந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த டிடிஎஸில் பிடிச்ச டீட்டெயில் எல்லாமே காட்டிடுவீங்க. ஸோ இந்த டீட்டெயிலில் தான் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுங்க. ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன் கொடுக்கணும். இதில் வந்து நம்ம சில கண்டிஷன்லாம் அக்ரி பண்ணணும். இது என்னோட இதுதான் அப்படின்றதுனால ப்ளேஸ் கொடுத்துட்றேன். என்ன டேட்டு. ஸோ எல்லாமே நம்ம கொடுத்துட்டதுக்கப்புறம் அந்த இன்டர்னல் வேலிடேஷன் வந்து வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு இந்த பேஜ் வந்துடுச்சு, நோ எரர்னு வந்துடுச்சு அப்படின்னா கடைசியாக நம்ம ப்ரிவ்யூ பார்த்துட்டு ஸோ எல்லாமே சப்மிட் ஆகிடும். நம்ம கொடுத்த இது எல்லாமே வந்துடுச்சு. அதில் எல்லாமே ரிவ்யூ பார்த்துடணும். பார்த்துட்டு எந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு அந்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ ரீஃபண்ட் ஆக போகுது, எவ்வளோ வந்து டேக்ஸபிள் இன்கம் எல்லா இதுவுமே இதில் இருக்கும். ஓகே அப்படின்னு உங்களுக்கு ஓகே அப்படின்னா லாஸ்ட்டாக ப்ரொசீட் டு வேலிடேஷன் கொடுங்க. ஸோ வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல், அப்லோட் லெவல் வேலிடேஷன் அப்படின்னா நம்ம வந்து இதை அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ வெரிஃபிகேஷன் போகணும். நெக்ஸ்ட்டு எது மூலிமா நீங்கள் வெரிஃபை பண்ண போகிறீங்க அப்படின்றத ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து இன்ஸ்டன்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெரிஃபை நவ் கொடுத்து இன்ஸ்டன்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் ஆதார் ஓடிபி மூலிமா. ஸோ கண்டினியூ கொடுக்குறேன். ஹவு டு யூ வாண்ட் டு வெரிஃபை? ஐ வுட் லைக் டு ஓடிபி மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கா வேணுமா, இல்லை நான் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் அனுப்ப போகிறீங்களா? நான் ஓடிபியே கொடுத்துட்றேன். ஸோ இதில் நான் ஆதாரே போகிறேன். கண்டினியூ கொடுக்குறேன். அக்ரி கொடுக்குறேன். ஜென்ரேட் ஆதார் ஓடிபி கொடுக்குறேன். ஸோ ஆதார் ஓடிபி வந்து நம்மளோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வரும். ஸோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ 587003 ஓடிபி கொடுத்து வேலிடேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் சப்மிஷன், லாஸ்ட் ஃபைனல் சப்மிஷன் இதுதான். சப்மிட் கொடுத்துட்றீங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. அதனால் செக் பண்ணி பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நமக்கு வந்து யூஆர் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபைல்டு அப்படின்ட்டு வந்துடும். நம்மளுக்கு வெரிஃபைடு யுவர் ரிட்டர்ன். ஸோ வி வில் நோட்டிஃபை யூ ஸோ அப்படின்னு போட்டு எந்த நம்ம ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி அதுக்கு வந்துடும். ஸோ நம்ம ரெசிப்ட் லாஸ்ட்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கான ரெசிப்ட் வந்து பிடிஎஃபாக அவங்க கொடுத்துருவாங்க. இல்லை எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஐடிஆரை வந்து நம்மளே வந்து ஃபைல் பண்ணிக்கிறது. இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் தான் எடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.